ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனைக்கு பங்கு பெற்று கொண்டிருக்கும் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு இடைபடுவாராக. உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன்வரும் 8வது ஞாயிற்றுக்கிழமை. பாவத்தின் விளைவாக வந்த பிரிவினை மற்றும் வன்முறையிலிருந்து கிறிஸ்து நம்மை ரட்சிக்க வந்தார் என்று சிந்திப்பதற்காக நமது திருச்சபை நமக்கு அறைகூவல் கொடுத்திருக்கிறது. தேவன் நம்மோடு பேசுவாராக. அவருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்கிறவர்களாக நம்மை அர்ப்பணிப்போம். பாவிகளும் துரோகிகளும் ஐயா, பாவ ஆதாம் மக்களே தூயா, பாதகர் எம் பாவம் போக்குவே, பாதகன் போல் தொங்கினீரெல்லோ என்று சொல்லி பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவ ஆதாம் மக்களே தூயா, பாதகர் எம் பாவம் போக்கவே, பாதகன் போல் தொங்கினீரல்லோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், பாதகர் எம் பாவம் போக்கவே, பாதகன் போல் தொங்கினீரல்லோ. ஆமாண்டவரே, எங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் நீக்குவதற்காக சிலுவையில் தன்னை பலியாக ஒப்பு கொடுப்பதற்காகவே கடந்து வந்து எங்களை மீட்டு ரட்சித்தீர். இன்றைக்கும் நாங்கள் எங்களுடைய பாவத்தினாலும் துரோகத்தினாலும் உமக்கு விரோதமாக போர் செய்கிறவர்களாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களை நீர் மீட்டு ரட்சிக்க சிந்தின இரத்தத்திற்காக நன்றி. அனுதினமும் கழுவப்பட்டவர்களாக உம்மில் மகிழ்ந்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். தேவ சமூகத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனையில் எங்களோடு இடைபடும் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமை உண்டாகும்படியாக பாமாலை 24 பாடுவோம். மாமாட்சி கர்த்தர் சாஷ்டாங்கம். Bye.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. நாம் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் இருதயங்களின் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆகவே நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, எங்களை மீட்டெடுப்பதற்காக பரலோகம் விட்டு பூமி வந்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றும் நாங்கள் பாவத்தினால் உம்மை விட்டு பிரிந்து நிற்கிறோம். உம்மோடு சேரும் சிலாக்கியத்தை தொடர்ந்து எங்களுக்கு தாரும். பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராக நாங்கள் முன்னேறுவதற்கு என்றும் எங்களுடைய சொல் செயல் நடத்தை மூலம் உம்மை மகிமைப்படுத்துவதற்கு கிருபை தாரும். உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். சபையார் உட்காருங்கள். வேத பாட வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் நியாயாதிபதிகளின் புத்தகம் 9வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. நியாயாதிபதிகளின் புத்தகம் 9வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6ஆம் வசனம் முடிய. எருபாகாலின் குமாரன் அபிமலேக்கு சீகேமில் இருக்கிற தன் தாயின் சகோதரரிடத்திற்கு போய் அவர்களையும் தன் தாயின் தகப்பனுடைய வம்சமான அனைவரையும் நோக்கி, எருபாகாலின் குமாரர் 70 பேராகிய எல்லாரும் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ? ஒருவன் மாத்திரம் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ என்று சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளுக்கும் கேட்க பேசுங்கள். நான் உங்கள் எலும்பும் உங்கள் மாம்சமானவன் என்று நினைத்து கொள்ளுங்கள் என்றான். அப்படியே அவன் தாயின் சகோதரர் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷர்களின் காதுகளும் கேட்க இந்த வார்த்தைகள் எல்லாம் அவனுக்காக பேசினார்கள். அப்பொழுது
அவன் நம்முடைய சகோதரன் என்று அவர்கள் சொன்னதினால் அவர்கள் இருதயம் அபிமலேக்கை பின்பற்ற சாய்ந்தது. அவர்கள் பாகால் பேரீத்தின் கோவிலிலிருந்து 70 வெள்ளிக்காசை எடுத்து அவனுக்கு கொடுத்தார்கள். அவைகளால் அபிமலேக்கு வீணரும் போக்கிரிகளுமான மனுஷரை சேவகத்தில் வைத்தான். அவர்கள் அவனை பின்பற்றினார்கள். அவன் ஓப்ராவில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டிற்கு போய் எருபாகாலின் குமாரனாகிய தன் சகோதரர் 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான். ஆனாலும் எருபாகாலின் இளைய குமாரனாகிய யோதாம் ஒளிந்திருந்தபடியினால் அவன் தப்பினான். பின்பு சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரும் மில்லோவின் குடும்பத்தார் அனைவரும் கூடிக்கொண்டு போய் சீகேமில் இருக்கிற உயர்ந்த கர்வாலி மரத்தண்டையிலே அபிமலேக்கை ராஜாவாக்கினார்கள். பாடம் முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் எழுந்திருப்போமாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்கீதம் 55 வசனங்கள் 1 முதல் 10 வரை. சங்கீதம் 55. தேவனே, என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதையும். அவர்கள் என்மேல் பழி சாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடிற்று. நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்திரத்தில் தங்கியிருப்பேன். ஆண்டவரே, அவர்களை அழித்து அவர்கள் பாஷையை பிரிந்து போக பண்ணும் கொடுமையையும் சண்டையையும் நகரத்திலே கண்டேன். அவைகள் இரவும் பகலும் அதன் மதிலில் மேல் சுற்றித் திரிகிறது. அக்கிரமும் வாதையும் அதன் நடுவில் இருக்கிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அனைவரும் அமர்வோம். வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தப்படியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். வாசிக்க வேண்டிய 2ஆம் பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதா. மறுபடியுமாக நாம் அனைவரும் எழுந்திருந்து பாமாலை 293 பாடுவோம். நிர்பந்தமான பாவியை. நிர்பந்தமான பாவியை
வாசிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷ வேத பாடம் தூய மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 26வது அதிகாரம் 47வது வசனம் முதல் 56வது வசனம் முடிய அடங்கியிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வார்த்தையை கேளுங்கள். மத்தேயு 26:47வது வசனம் முதல். இயேசு இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடே கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டிக் கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உறையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி, கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். இது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வார்த்தை. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, எங்களுடைய பாவத்தையும் பாவத்தினால் வந்த சாபத்தையும் பாவத்தினால் நாங்கள் செய்யும் வன்முறைகளையும் மீட்டெடுப்பதற்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்ததற்காக நன்றி. உடைய வசனத்தை சிந்திக்கிறோம். வசனத்தின்படி செயல்பட கீழ்ப்படுதலின் இருதயத்தை தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த ஆராதனைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் நம்முடைய திருச்சபை பாவத்தின் விளைவாக வந்த பிரிவினை மற்றும் வன்முறையிலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சிந்திப்பதற்கு அறைகூவல் கொடுத்திருக்கிறது. பாவத்தின் விளைவாக வந்த பிரிவினை, அதாவது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் வந்த பிரிவு. ஆதியாகமத்திலே தேவன் மனிதனோடு அனுதினமும் இடைப்பட்டார். ஆனால் என்று மனிதன் பாவம் செய்தானோ அன்று இருவருக்கும் இடையிலுள்ள உறவு பிரிக்கப்பட்டு விட்டது. அந்த பிரிவினையை செப்பனிட வேண்டும். இரண்டாவதாக, எப்பொழுதெல்லாம் மனிதன் பாவம் செய்கிறானோ கிறிஸ்துவின் சட்ட திட்டத்திற்கு எதிராக வன்முறை செய்கிறவனாக காணப்படுகிறான். இந்த வன்முறையும் மாற்றப்பட வேண்டும். இந்த இரண்டு காரியத்தையும் செப்பனிட்டு மனிதனை மீண்டுமாக ஒரு சட்ட திட்டத்திற்குள்ளாக,
தேவனோடு இணைப்பதற்காகவே தேவன் உலகத்தில் வந்தார் என்று சொல்லி சிந்திப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு இணைந்து இராதபடிக்கு பல்வேறு விதங்களில் வேறுபட்டு காணப்படுகிறது, பிரிக்கப்பட்டு காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு விரோதமாக நாம் யுத்தம் செய்கிறவர்களாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். பாவத்திற்கு விரோதமாக யுத்தம் செய்வதற்கு பதிலாக கிறிஸ்துவின் சட்ட திட்டத்திற்கு விரோதமாக நாம் அனுதினமும் எதிர்த்து நிற்கிறவர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த காரியத்தை நீக்கி மீட்டு ரட்சிப்பதற்காக தேவன் உலகத்தில் வந்தார் என்பதைத்தான் இந்த நாளிலே திருச்சபை நம்மை சிந்திக்க சொல்லுகிறது. ஒரு மனிதர் அவர் ஒரு நாளிலே குடிப்பதற்காக கடைக்கு செல்லுகிறார். அங்கே அவர் 3 போதை வஸ்துக்களை பெறுகிறார். குடிப்பதற்காக 3 கிளாஸஸை பெறுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கடை உரிமையாளர் இப்படியாக சொல்லுகிறார், ஐயா, நீங்கள் இப்படியாக 3 காரியத்தை ஒரே நேரத்திலே குடிப்பது தவறு, ஏன் இப்படி உங்களை கெடுத்துக் கொள்கிறீர்கள் என்று. அதற்கு அந்த மனிதன் சொல்லுகிறான், ஐயா, நாங்கள் 3 சகோதர சகோதரிகள், நாங்கள் மொத்தமாக வீட்டிலே இருக்கும் பொழுது நாங்கள் இணைந்து குடிப்பது வழக்கம். இப்பொழுது நாங்கள் எல்லோரும் எங்களுடைய இடங்களுக்கு பிரிந்து சென்று விட்டோம். ஆனால் எங்களுடைய இந்த ஐக்கியம் பிரிந்து விடக்கூடாது. ஆகவேதான் இந்த 1வது கிளாஸ் எனக்காக, 2வது கிளாஸ் என்னுடைய சகோதரனுக்காக, 3வது கிளாஸ் என்னுடைய சகோதரிக்காக, நாங்கள் மூவரும் இணைந்து இருப்பதாகவே எண்ணி நான் குடித்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டார். அதற்கு பின்பதாக அனுதினமும் இவர் இந்த கடைக்கு வருவார். கடைக்காரர்களோ அல்லது பக்கத்தில் இருப்பவர்களோ எதுவும் அவரிடத்தில் கேட்பது கிடையாது. அனுதினமும் 3 கிளாஸ் பெறுவார், குடித்துவிட்டு அமைதியாக சென்று விடுவார். ஒரு நாளிலே இவர் கடைக்கு வருகிறார், 2 கிளாஸ் மட்டும்தான் ஆர்டர் செய்கிறார். ஸோ கடைக்காரர்களுக்கு சற்று அவரிடத்தில் எப்படி கேட்பது என்று தெரியவில்லை. துக்கம், வருத்தம். ஸோ கடைக்காரர் கடைசியிலே அவரிடத்திலே தைரியத்தை வரவழைத்து கொண்டு சென்று சொல்லுகிறார், ஐயா, உங்களுடைய இழப்பிற்காக நாங்கள் மிகவும் மனம் வருந்துகிறோம். உங்களுடைய சகோதரனோ சகோதரியோ இந்த நாளிலே உங்களுடைய சமூகத்தில் இல்லை, அவர்கள் மரித்து விட்டார்கள் என்று நாங்கள் எண்ணுகிறோம். ஆகவே தான் நீங்கள் 3ற்கு பதிலாக 2ஐ பெற்றிருக்கிறீர்கள் என்று. அப்பொழுது அவர் சிரித்த முகமாக சொன்னார், ஐயா, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, நாங்கள் எல்லோரும் உயிரோடு தான் இருக்கிறோம். ஆனால் நான் நேற்று முதல் கிறிஸ்தவனாக மாறிவிட்டேன். ஆக நான் குடிப்பதில்லை, இது என்னுடைய சகோதரனுக்காக, இது என்னுடைய சகோதரிக்காக நான் குடித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம். ஸோ இப்படித்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. நான் பாவம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஏதாவது ஒரு விதத்திலே பாவத்தை நான் அணுகிக்கொண்டே இருக்கிறேன். அது பாவம் என்று தெரிந்த பின்பும் கூட, கிறிஸ்துவின் சட்டத்திட்டத்திற்கு விரோதமானது என்று தெரிந்தும் கூட, ஏதோ ஒரு விதத்திலே நான் அதில் என்னை மூழ்கடித்து கொண்டிருக்கிறேன். இதிலிருந்து பிரித்தெடுப்பதற்காக தேவன் இந்த உலகத்தில் வந்தார். இந்த இயேசு சுவாமி இந்த உலகத்தில் வந்த பொழுது அவருக்கென்று எதுவுமே இருந்தது கிடையாது. அவர் பிறந்த மாட்டுத் தொழுவம் யாரோ ஒருவனுடையது. அவரை முதலாவது கிடத்திய முன்னணை அதுவும் யாரோ ஒருவனுடையது. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக உபயோகித்த படகு அதுவும் யாரோ ஒருவனுடையது. எருசலேம் தேசத்திற்குள்ளாக, எருசலேம் நகரத்திற்குள்ளாக கடந்து செல்வதற்காக பிரயாணப்பட்ட கழுதை குட்டி அதுவும் யாரோ ஒரு மனிதனுடையது. தன்னுடைய சீசர்களோடு கடைசி போஜனம் செய்வதற்காக உபயோகிக்கப்பட்ட அந்த அறை அதுவும் யாரோ ஒருவனுடையது. சிலுவை அதுவும் யாருடையது. மேலும் அவர் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை அதுவும் மற்றொரு மனிதனுடையது. ஆக எல்லாம் மற்றவர்களுக்காக, மற்றவர்கள் மூலமாக என்று வைத்துக் கொண்டாலும் தன்னுடைய உயிரையும் அவர் மற்றவர்களுக்காகவே, இந்த சமுதாயத்திற்காகவே கொடுத்து தீர்த்து விட்டார். அவர் மட்டும்தான் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை கொண்டு வர முடியும். நானும் நீங்களும் கிறிஸ்துவினிடத்திலிருந்து அல்லது தேவனிடத்திலிருந்து பிரிந்து காணப்படுகிறோம். என்னுடைய பாவம் என்கிற வன்முறையினால் நான் தேவனோடு ஒன்றுபட முடியாமல் எங்கோ தனித்து விடப்பட்டிருக்கிறேன்.
இயேசுவானவர் இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் மீண்டும் இணைப்பதற்காக, என்னுடைய பாவத்தினால் வருகிற வன்முறையை முற்றிலுமாக முறித்து போடுவதற்காக இந்த உலகத்திலே வந்தார். அனுதினமும் ஏவாளோடும் ஆதோமோடும் ஏதேன் தோட்டத்திலே அவர் கொண்ட உறவை மீண்டுமாக எண்ணி பார்க்கிறார். இப்பொழுது இருவரோ இந்த மனித சமுதாயத்தோடு அவரால் உறவு கொள்வதற்கு முடியவில்லை. பரலோகத்திலிருந்து இந்த பூமியை நோக்கி பார்க்கும் பொழுது எல்லா மனிதர்களும் கவலை கொண்டவர்களாக, சமாதானம் இல்லாதவர்களாக, சந்தோஷம் அற்றவர்களாக, மிகவும் நோய்வாய்ப்பட்டவர்களாக, அல்லது ஒருவருக்கு ஒருவர் விபரீதம் செய்கிறவர்களாக, இப்படித்தான் மனிதர்கள் காணப்படுகிறதை அவர் பரலோகத்தில் இருந்து காண்கிறார். மேலும் அவர் பரலோகத்திலிருந்து காணும் பொழுது இந்த சமுதாயம் அனுதினமும் துக்கத்தினாலும் துன்பத்தினாலும் நொந்து போய் கொண்டிருக்கிறது. ஆகவே தேவன் தீர்மானித்தார், நான் என்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்காக அனுப்ப இருக்கிறேன். இவருடைய துன்பத்திலிருந்தும் துக்கத்திலிருந்தும் வருத்தத்திலிருந்தும் மனிதனுக்கு மனிதன் செய்கிற விரோதத்திலிருந்தும் மீட்டெடுத்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவனோடு ஒரு உறவையும் ஏற்படுத்தி கொள்வதற்காக நான் இவர்களுக்கு தேவகுமாரனையே அனுப்பி வைக்க இருக்கிறேன் என்று சொல்லி இயேசுவானவர் இந்த உலகத்திலே அனுப்பி வைக்கப்பட்டார். Jesus is the only answer for all your problem. இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய என்னுடைய அனைத்து போராட்டங்களுக்கும் கேள்விகளுக்கும் உத்தரவானவர். இந்த இயேசுவை அன்றி வேறு எந்த விதத்திலும் நமக்கு உத்தரவு கிடைக்கப் போவதில்லை. இந்த காலை வேளையிலே இந்த இயேசு இந்த உலகத்திலே ஏன் வந்தார் என்று உங்களிடத்திலே நான் ஒரு கேள்வி கேட்பேன் என்றால், மிகவும் எளிதாக நீங்கள் சொல்லிவிடுவீர்கள், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று. வேத புத்தகம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதற்காக வந்தார் என்று 30க்கும் அதிகமான காரணங்களே சொல்லி இருக்கிறது. அத்தனை காரணங்களையும் நாம் இங்கு பார்க்க போவதில்லை, அவ்வளவு நேரம் நமக்கு கிடையாது. ஒரு சில காரணங்களை நாம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் அவர் ஏன் வந்தார் என்று இயேசுவே சொன்ன ஒரு சில வார்த்தைகளை உங்கள் முன்பதாக நான் வாசிக்க விரும்புகிறேன். முதலாவதாக மத்தேயு 9வது அதிகாரம் 13வது வசனம், மார்க்கு 2வது அதிகாரம் 17வது வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார், பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். அவர் வந்ததனுடைய முதல் நோக்கம். இரண்டாவதாக யோவான் 6:38 இப்படியாக சொல்லப்படுகிறது, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்ய வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். யோவான் 12:46 இப்படியாக சொல்கிறது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாய் வந்தேன். இன்னும் 1 தீமோத்தேயு 1:15 இப்படியாக சொல்கிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். எபிரேயர் 2:14 சொல்கிறது, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படியாக வந்தார். யோவான் 6:51 சொல்கிறது, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்காக அவர் வந்தார். மார்க்கு 10:45 சொல்கிறது, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். மார்க்கு 5வது அதிகாரம் சொல்கிறது, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிப்பதற்காக அல்ல, அவைகளை நிறைவேற்றுவதற்காக வந்தேன் என்று சொல்கிறார். இன்னும் யோவான் 3:16 நம்ம அனைவருக்கும் தெரிந்தது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். லூக்கா 19:10. இன்னும் லூக்கா 12:51 சொல்கிறது, நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ, சமாதானத்தை அல்ல பிரிவினையை உண்டாக்குவதற்கு வந்தார். இந்த வசனம் சற்று குழப்பத்தை ஏற்படுத்துகிறதான வசனம். பிரிவினை, என்ன பிரிவினை? குடும்பத்திற்குள்ளாக பிரிவினை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக நான் உலகத்திலிருந்து பிரிந்திருக்கிறேன், என்னுடைய குடும்பத்திலிருந்து பிரிந்திருக்கிறேன். இந்த இடத்துல நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நான் பிரிந்து இருக்கிறேன், தனித்து இருக்கவில்லை. அநேக வேளைகளில் நாம் தனித்து விடப்பட்டு விடுகிறோம். எனக்கும் குடும்பத்திற்கும் ஒட்டும் உறவும் கிடையாது. நான் பிரிந்து இருக்கிறேன். நான் குடும்பத்தாரோடு இருந்து என்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே பிரிந்து இருக்கிறேன். என்னுடைய ஐக்கிய வாழ்க்கையில் நான் தனிமைப்படுத்தப்படவில்லை. நான் என்றும் என்னுடைய குடும்பத்தின் ஒரே அங்கம் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். இயேசுவானவர் இந்த பிரிவினையை தான் இங்கு சொல்லுகிறார். தனிமைப்படுத்துவதற்காக வரவில்லை. ஐயா நீ உன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட வேண்டும், இல்லவே இல்லை. எல்லோருக்கும் குடும்பம் உண்டு, சமுதாயம் உண்டு. அவர் பிரித்தெடுக்கிறார் என்றால் பாவ வாழ்க்கையிலிருந்து, பாவத்திலிருந்து என்னை பிரித்தெடுத்து நான் விலகி இருப்பதற்கு விரும்புகிறார்.
இன்னும் இயேசு கிறிஸ்துவை குறித்த அநேக காரியங்களை நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள். அவர் எதற்காக இந்த உலகத்திலே வந்தார் என்று. ஒரு உதாரணத்தை உங்கள் மத்தியிலே நான் வைக்க வேண்டும் என்றால், கெட்ட குமாரனுடைய உதாரணத்தை போல மிக சிறந்த உதாரணம் இந்த நாளின் தலைப்பிற்கு நமக்கு வேறு எதுவும் கிடைக்கப் போவதில்லை. இன்னும் எபேசியரின் புத்தகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலே இருந்த சுவரை பிரித்து இருவரையும் ஒன்றாக்குவதற்காக வந்தார். திருச்சபையே, நானும் நீங்களும் இன்றைக்கு பிரிந்து காணப்படுகிறோம். இந்த கிறிஸ்துவின் உறவு மீண்டுமாக கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்றால், லூக்கா 14வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதற்காக கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்து உங்களையும் என்னையும் விடுவித்து தேவனோடு ஒன்றுபடச் செய்கிறார். அதுதான் நாசரேத் மேனிஃபெஸ்டோ. நான் எதற்காக வந்தேன் என்று இயேசு இந்த மனித சமுதாயத்திற்கு மத்தியிலே சொல்லுகிறதான காரியம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கவும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் நான் இந்த உலகிலே வந்தேன். திருச்சபையே, இந்த இயேசுவானவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் வந்து எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். இப்பொழுது உங்களுடைய என்னுடைய பொறுப்பு பாக்கி இருக்கிறது. என்ன பொறுப்பு? சிலுவையின் இரத்தத்தினால் அனுதினமும் கழுவப்பட வேண்டும். நான் எப்பொழுதும் சொல்லுகிற ஒரு காரியம், நான் ஒரு நாளிலே ரட்சிக்கப்பட்டேன், அது போதாது. நான் இன்றைக்கும் ரட்சிக்கப்பட வேண்டும், நாளைக்கும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஸோ இந்த ரட்சிப்பு என்பது கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம், இந்த 3 காலங்களிலும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாளிலே நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லிவிட்டு நான் நிம்மதியாக இருந்து விட முடியாது. நான் நேற்று பரிசுத்தனாக இருந்தேன், இன்றைக்கும் பரிசுத்தனாக இருக்க வேண்டும், நாளைக்கும் பரிசுத்தனாக இருக்க வேண்டும். அதாவது கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் அல்லது என்னுடைய மரண பரியந்தம் கிறிஸ்துவுக்காக நான் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். C.H. ஸ்பர்ஜன் இப்படியாக ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். அவர் அவருடைய ஆலயத்தில் நபரை சந்திப்பதற்காக ஒரு நாள் கடந்து செல்கிறார். அந்த பெண்மணி விதவை. அந்த பெண்ணிற்கு சரியான வருமானம் கிடையாது. ஆக அந்த பெண்ணிற்கு கொடுப்பதற்காக சில உபகரணங்களை அல்லது பொருட்களை அவர் வாங்கி கொண்டு அந்த பெண்மணியின் இல்லத்திற்கு செல்கிறார். மாலை வேளையிலே கதவை தட்டுகிறார். ஆனால் எந்த விதமான பதிலும் இல்லை. பெண் கதவை திறக்கவில்லை. வருத்தத்தோடு வீட்டிற்கு வந்து விடுகிறார். அடுத்த நாள் காலையிலே ஆலயத்திற்கு அந்த பெண் வருகிறாள். ஸோ ஸ்பர்ஜன் அந்த பெண்ணிடத்திலே கேட்கிறார், பெண்ணே, நேற்று மாலையிலே உன்னுடைய வீட்டிற்கு நான் வந்திருந்தேன், கதவை தட்டினேன், ஏன் திறக்கவில்லை? அப்பொழுது அந்த பெண் சொன்னது, ஐயா, மன்னிக்க வேண்டும், உங்களுக்காக நான் கதவை திறக்காததற்காக மனம் வருந்துகிறேன். என்னுடைய வீட்டு வாடகையை பெறுவதற்காக வீட்டு உரிமையாளர் வந்திருக்கிறார் என்று எண்ணி நான் கதவை திறக்கவில்லை. அப்பொழுது ஸ்பர்ஜன் சொன்னார், இல்லை அம்மா, உனக்கு உதவி செய்வதற்காக சில பொருட்களை நான் வாங்கி கொண்டு வந்தேன். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உரிமையாளராக உங்களுடைய கதவை தட்டி கொண்டிருக்கிறார், வாடகையாளராக அல்ல. உங்களிடத்திலிருந்து கடனை திருப்ப பெறுவதற்காக அல்ல. நான் கடனை திருப்ப கொடுக்க வேண்டும் என்றால் என்னுடைய முழு உலகத்தையும் உரிமைகளையும் கொடுத்தாலும் கூட என்னுடைய கடனை நான் கிறிஸ்துவுக்கு முன்பதாக அடைக்க முடியாது. நான் அந்த அளவிற்கு கிறிஸ்துவுக்கு கடன் பட்டிருக்கிறேன். ஆனால் அவர் உங்களையும் என்னையும் ஒரு வாடகைக்காரனாக அல்ல, உங்களையும் என்னையும் மகளாக மீண்டுமாக பெற்றுக்கொள்வதற்காக கதவை தட்டி கொண்டு நிற்கிறார். அவரை வாடகைக்காரன் என்று எண்ணி எத்தனை பேர் கதவை பூட்டி கொண்டிருக்கிறோம் என்று எனக்கு தெரியாது. இந்த உலகத்திலே மிகவும் ஃபேமஸான ஒரு படம் உண்டு. அந்த படம் வில்லியம் ஹால்மன் ஹண்ட் என்பவரால் வரையப்பட்டதான படம், அனைவருடைய வீடுகளிலே உண்டு. அந்த படம் என்னவென்றால், இயேசு சுவாமி கதவை தட்டுகிறதான ஒரு படம். ஸோ அநேகர் சொன்னார்கள், இந்த படத்திலே ஒரு மிகப்பெரிய தவறு இருக்கிறது, அது எப்படி உலக புகழ் பெற்ற படமாக மாற முடியும்? ஏனென்றால் அந்த படத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், அந்த படத்திலே கதவிலே கைப்பிடிகள் கிடையாது, அல்லது தாழ்பால் கிடையாது. ஸோ அநேகர் சொல்லுகிறார்கள், அப்படி என்றால் இந்த படம் தவறான படம் என்று. அப்பொழுது அந்த படத்தை பார்த்த இன்னொருவர் சொன்னார், ஐயா, கதவு தட்டப்படுகிறது, கதவு உள்ளிருந்து தான் திறக்கப்பட வேண்டும், வெளியிருந்து அல்ல. அதனை நினைவுபடுத்துவதற்காகவே வில்லியம் ஹோல்மன் உள்ளிருந்து தாழ்பாலிட்டதை சித்தரிக்கும் வண்ணமாக இந்த படத்தை வரைந்து வைத்திருக்கிறார். ஐயா, என்னுடைய வாழ்க்கையின் படம் அதுதான். நான் இயேசு கிறிஸ்துவுக்காக என்னுடைய கதவை உள்ளிருந்து அடைத்து வைத்திருக்கிறேன். கர்த்தர் வெளியிருந்து தட்டி கொண்டே இருக்கிறார். எப்பொழுது நாம் கதவை திறக்க இருக்கிறோம்? சீஷர்கள் சிலுவைக்கு மிகவும் அருகிலே இருந்தார்கள், ஆனால் சிதறடிக்கப்பட்டு விட்டார்கள்.
இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் மட்டுமாக அவர்கள் கிறிஸ்துவிலிருந்து தூரத்திலே இருந்து விட்டார்கள். அந்த யுத்த வீரர்கள் சிலுவைக்கு மிகவும் அருகிலே கும்மாளமிட்டு கொண்டிருக்கிறார்கள். ரட்சிப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை, அல்லது ரட்சிப்பு அவர்களால் பெற முடியவில்லை. கள்ளர்கள் சிலுவையிலேயே தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆயினும் ரட்சிப்பு அவர்களுக்கு ஒரு கள்ளனுக்கு கொடுக்கப்படவில்லை. நீங்களும் நானும் ரட்சிப்பாம் திருச்சபைக்குள்ளாகவே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோமா? ஐயா, உங்களுடைய என்னுடைய பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிப்பதற்காக தேவன் வந்திருக்கிறார். அவரை நாம் மனதார நேசிப்போம், மனதார ஏற்று அங்கீகரிப்போம். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். நாம் அனைவரும் எழுந்திருந்து நிசையா விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். சபையார் உட்காருங்கள். ஃபேட் குறித்ததான அறிவிப்புகளை கேட்கலாம். தேங்க்யூ ஐயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறேன். ஒருவேளை இந்த வருஷத்துடைய ஆனுவல் கார்டன் ஃபேட்டை குறித்த அனௌன்ஸ்மெண்ட் இதுதான் லாஸ்ட் வீக்.
ஒவ்வொரு வாரமும் என்னடா எல்லோரும் வந்து காசு கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. பட் யூனோ ஆஸ் ஐ தி assessee of the Catholic father ஒரு தடவை சொல்லும்போது இன் கிவிங் வி ரிசீவ் அப்படின்னு சொன்னார். லாஸ்ட்டு 26 நான் என்னுடைய பிஷப் ஹீபர் காலேஜ் ஒரு ஹாஸ்டல் கெட் டுகெதருக்காக போயிருந்தேன். அதில் நிறைய ஹாஸ்டலில் வந்து கிறிஸ்டின் எண்டவர் ஒரு ஜெர்மன் பேஸ்டு ஒரு அசோசியேஷன் வந்து நிறையா ஹாஸ்டல் கேஎன்ஹெச் கிறிஸ்டின் எண்டவர் மாதிரி உள்ள ஹாஸ்டலுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய சப்போர்ட்டில் தான் அவங்க வந்து காலேஜில் படித்தாங்க. நானும் ஒரு ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி. அப்போ பிஷப் ஹீபர் காலேஜில் வைஸ் பிரின்சிபல் ஒருத்தர், அவர் பேர் தனபால், அவரும் ஒரு கிறிஸ்டின் எண்டவர் ஒரு ஸ்பான்சர் மூலமாக படித்த ஒரு ஸ்டூடெண்ட். அவர் சொன்னார், அவருடைய ஸ்பான்சரை வந்து அவர் ரொம்ப நாளுக்கு அவருக்கு தெரியவே இல்லையா. கடைசியில் இவர் காலேஜ் முடித்து வரும்போது அந்த ஸ்பான்சரோட டீட்டெயில் கிடச்சிருக்குது. அந்த இவரை ஸ்பான்சர் பண்ண ஜெர்மன் வந்து அவருடைய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போய் ரோடு போட்டுட்டு அதில் இந்த காசை வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவர் அதை சொல்லும்போது ரொம்ப அழுகையோடு சொன்னார், அன்னைக்கு அவர் ரோடு போடலைன்னா நான் அன்னைக்கு வந்து எங்கேயா ரோடு போட்டுட்டு இருந்திருப்பேன் அப்படின்னாரு. ஸோ எஜுகேஷன் எவ்வளவு வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றுகிறதுங்கிறது நல்லா தெரியும். இன்றைக்கி நம்ம மிஷினரிகள் அன்னைக்கு வந்து நமக்கு எஜுகேஷன் கொடுக்கலன்னா அன்றைக்கெல்லாம் நம்ம டெல்லியில் வந்து இருந்திருப்போமாங்கிறதே தெரியாது. ஸோ இன்றைக்கி நம்முடைய சர்ச் மூலமாக கிட்டத்தட்ட 67 பிள்ளையோடைய ட்ரான்ஸ்ஃபார்மிங் லைஃப்ஸ், லெப்ரசி பேஷண்ட் சில்ட்ரனுடைய லைஃபுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். இது வெரி குட் ப்ராஜெக்ட். அதுடைய ஒரு பர்பஸுக்காக தான் நம்முடைய ஆனுவல் கார்டன் ஃபெய்த் இந்த வருஷம் 80 lakhs நம்ம டார்கெட் வச்சுருக்கிறோம். அதில் பாதி அமௌண்ட் வந்து பிள்ளைகளுக்காகவும் பாதி சகோதரன் நிம்மல் சொன்னபடி கடவுள் ஒரு அருமையான ஆலயத்தை கொடுத்துருக்கிறார். இதை நம்ம பராமரிப்பது, இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஆலயம் கட்ட முடியுமாங்கன்னு தெரில, அட்லீஸ்ட் நம்ம பராமரிக்கிறதுக்கு நிறைய காசு தேவைப்படு. அதுக்காக நம்ம உங்களை அப்ரோச் பண்ணுறோம். வித்தவுட் டேக்கிங் ஃபர்தர் டைம், ஒரு ஜஸ்ட் அ ரிமைண்டர், பர்சனல் அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் வாங்கலைன்னா ப்ளீஸ் டேக். ஐயா சொன்னாங்க நம்முடைய டார்கெட் எவ்வளோ ஐயா? 100. ஆனால் இதுவரை 45 ஆட் தான் வந்திருக்குது. ஸோ ப்ளீஸ் another 65 people we need to support. அது மாதிரி ராஃபில் டிக்கெட்டும் இன்னும் 150 புக் இருக்குது இல்லையா? 150 புக் இருக்குது. ப்ளீஸ் அட்லீஸ்ட் எவ்ரி ஃபேமிலி ஆர் ஹம்பிள் ரிக்வெஸ்ட் அட்லீஸ்ட் 5 புக் எடுத்துகிட்டு போங்க. கேஷ் டொனேஷன் பெரிய டார்கெட் 80 lakhs. we need your support. ஒயிட் எலிஃபென்ட் ஸ்டால் நிறைய திங்ஸ் வந்துட்டுருக்குது. இன்னும் 6 நாள் இருக்குது. ப்ளீஸ் வீட்டில் உபயோகம் இல்லாத பொருட்கள், துணிகள் ஏதோ இருந்தனாலும் நீங்கள் கொண்டு கொடுக்கலாம். ஐயா பழைய கார் கூட கேட்டாங்க, அதை எத்தனை கார் வந்து பார்க்கலாம். ஸ்டால் ஹோல்டர்ஸ் இன்னும் 4-5 ஸ்டால் ஹோல்டர்ஸுக்கு இன்னும் ஃபார்ம் வரல, அதை கொடுத்துருங்க. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அட்லீஸ்ட் 5 ஃபேமிலியை அன்னைக்கு நமக்கு நிறைய ஆட்கள் வந்தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 42 ஸ்டால்ஸில் வந்து ஃபுட்டெல்லாம் இருக்குது. பிரியாணி, சவுத் இண்டியன் ஸ்டால், அது மாதிரி முரதாபாத் பிரியாணி இருக்குது, அப்புறம் நாசரத் கானா, நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபுட்டெல்லாம் இருக்குது. ப்ளீஸ் இன்வைட் அட்லீஸ்ட் 5 ஃபேமிலிஸ் மெம்பர். அட்லீஸ்ட் அது நம்மளால் பண்ண முடியும். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் 5 ஃபேமிலியை இன்வைட் பண்ணிங்கன்னா there will be more people will come, and especially we need your prayers and participation. Let's make the annual garden a great success and to support the children and the beautiful church of ours. கடவுள் நம்மை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த 6 நாட்கள்லையும் தொடர்ந்து ஜெபிங்க. நல்ல சூழ்நிலைக்காக, ஸ்டால் ஹோல்டர்ஸுடைய சுகத்திற்காக, பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்காக, சீஃப் கெஸ்ட் மற்றும் எல்லா காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கடவுள் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஆனுவல் கார்டன் ஃபேட் வந்தாலே எல்லாரும் திக்கின்ட்டு தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஐயர் என்ன கேட்க போகிறாரோ, சபையார் வந்து என்ன கேட்க போகிறாங்களோன்ட்டு. ஸோ ஆண்டவர் நம்மை கொடுப்பதற்காக படைத்திருக்கிறார். ஸோ ஆகையால் நம்ம சந்தோஷத்தோடு இவைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்தவம் என்பது கொடுத்தல். இயேசு சுவாமி வானகத்தையே விட்டு உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். கிறிஸ்மஸ் ஸ்டோரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஞானிகள் எல்லாவற்றையும் கொடுத்து உங்களுக்காக எனக்காக, கன்னி மரியாள் தன்னுடைய நற்பெயரிலிருந்து எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாள். ஆக கிறிஸ்தவம் என்பது கொடுப்பது தான். ஸோ மிஷினரிகள் உங்களுக்கும் எனக்குமாக வராமல் போயிருப்பார்கள் என்றால், அவர்களுடைய திருச்சபைகளில் போதகர்கள் எந்த அளவிற்கு பணம் பெற்று, இன்றைக்கி இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்த பிறகுமே நம்மளால் கொடுப்பது கடினமாக இருக்கிறது. லண்டன்லேருந்து திருநெல்வேலிக்கு ஒரு மிஷினரி வரணும்னா அவரே 6 மாதம் ட்ராவல் பண்ணி வர்றாரு. அப்போ பணம் எவ்வளவு கடினப்பட்டு வந்திருக்கும்.
ஆயினும் உங்கள் மத்தியிலும் என்னுடைய மத்தியிலும் எத்தனையோ ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், பலவிதமான முன்னேற்ற ஏற்பாடுகளை செய்ய முடிந்தது. எப்படி என்றால், கொடுக்கிற மக்களை தேவன் ஆங்காங்கே வைத்திருந்தார். நம்முடைய திருச்சபை பலவிதங்களிலே பல மிஷனரிகளை தாங்குவதை குறித்து நான் எப்பொழுதும் பெருமைப்படுகிறேன். கொடுக்கிற மக்கள் நம்மில் எல்லோரும் உண்டு. ஸோ இது என்னுடைய திருச்சபை, நம்முடைய திருச்சபை என்று நான் சொல்வதை விட என்னுடைய திருச்சபையின் காரியத்திற்கு நான் தான் சொல்ல வேண்டும். ஜஸ்டின் பிரதர் சொன்னாங்க, கார் கூட கேட்டாங்கன்னு. இன்னும் கொஞ்ச நாளில் அவங்க காரை மாற்ற போகிறாங்களாம், அவங்க கார் தான் முதல்ல கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மற்றவங்களும் நீங்கள் மாத்திரேன்னு நினச்சிங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளும்படியாக அன்போடு கேட்கிறேன். ஸோ ஆடை பற்றி சொன்னோம். ஆட் நம்முடைய திருச்சபையில் நம்ம தமிழ் திருச்சபை 100 ஆட்ஸ்ன்னு நம்ம யோசித்தோம். இதுவரை 43 ஆட் தமிழ் திருச்சபையிலேருந்து வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. நேற்று இரவு 2-3 ஆட் வந்திருக்கிறது. ஸோ அனதர் 50 ஆட்ஸ் we are expecting. இந்த ஆராதனை முடிந்த பின்பதாக மீண்டுமாக நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தயவு செய்து கர்த்தர் நம்மை கொடுப்பதற்கு அந்த அளவிற்கு நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படி இல்லை என்றால் நாம் யாரையும் கேட்கிறதில்லை. ஸோ ஆக உற்சாகத்தோடு நாம் கொடுப்போம். அது மட்டும் இல்லை, ஸ்டால் ஹோல்டர்ஸ் நிறையா பேர் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க, எங்களுடைய ஸ்டாலுக்கு நீங்கள் டொனேஷன் கொடுங்க என்று. ஸோ அவங்களுக்கும் மனம் கோணாமல் உங்களால் முடிந்ததை, கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், 10 ரூபாய் கொடுத்தாலும் சந்தோஷமாக கொடுங்க, ஆண்டவர் அதனை திருப்பி கொடுப்பார். தமிழில் ஒரு அருமையான பழமொழி உண்டு, இறைக்கிற கிணறு இறைக்காத கிணறு யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நாரும். ஸோ நான் அதை பற்றி சொல்ல விரும்பவில்லை. ஸோ நாம் கர்த்தருக்காக கொடுப்போம், எனக்காக கொடுக்கல, ஆண்டவருக்காக. அதை குறித்த மற்ற காரியங்களை குறித்து நாம் யோசிக்க வேண்டாம். இது எப்படி செலவிடப்படுகிறது, அது கர்த்தருக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்டதான அக்கௌண்டபிலிட்டி. நம்முடைய பாஸ்டேட் கமிட்டி கூட்டம் வருகிற 8ஆவது தேதி நடைபெற இருக்கிறது. பாஸ்டேட் கமிட்டி மெம்பர்ஸ் அதிலே பங்கு பெறவும் இதற்காக ஜெபிக்கவும் அன்போடு கேட்கிறேன். கன்ஃபர்மேஷன் February நம்ம ஃபேட்டுக்கு பின்பதாக கிளாஸஸ் ஆரம்பமாகும். யாராவது உங்களுடைய வீட்டில் கன்ஃபர்மேஷன் படிக்க விரும்புவீர்கள் என்றால் அதனுடைய ஃபார்ம் ஆஃபீஸில் பெற்று நீங்கள் நிரப்பி கொடுக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். மற்ற அட்வர்டைஸ்மெண்ட் இந்த ஃப்ளையரில் கொடுக்கப்பட்டுள்ளது. தயவுசெய்து இதனை படித்து அறிந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்கிறேன். இந்த நாளிலே இந்த ஆலயத்திலே நீங்கள் முதல் முறையாக பங்கு பெறுவீர்கள் என்றால் உங்களுடைய இடத்திலே எழுந்து நிற்கும்படியாக அன்புடன் கேட்கிறேன். If you are worshipping with us for the very first time, please rise up at your place. We would like to welcome you. இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசரிக்க இருக்கிறவர்கள் தன்னுடைய இடத்தில் எழுந்து நிற்கவும், உங்களுக்காக அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே என்று சொல்லி நாம் பாடி ஆசீர்வதிக்கலாம். அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே. அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெய்யட்டுமே. ஆண்டவரே, எங்களுடைய நண்பர்களே உம்முடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம். உடைய வாழ்க்கையிலே உம்முடைய அருளும் கிருபையும் ஏராளமாக பெய்ய பண்ணப்படட்டும். உமக்குள்ளாக வளர்ந்து பெருகுவதற்கும் ஆவியின் கனிகளை கொடுப்பதற்கும் தான் வாழ்கின்ற சமுதாயத்திற்கு இவர்கள் ஆசீர்வாதமாக வாழ்வதற்கும் தேவன் கிருபை தருவீராக. தேவ கிருபைக்கும் தேவ இரக்கத்திற்கும் தேவ ஆசீர்வாதத்திற்கும் அர்ப்பணிக்கிறோம். நீரே இவர்களுக்கு போதுமானவர்களாயிரும். இவருடைய குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை உம்மில் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆலய ஆராதனைக்கு பின்பதாக பெண்கள் மற்றும் ஆண்கள் கூட்டம் நடைபெறும். தயவுசெய்து பங்கு பெறும்படியாக அன்போடு கேட்கிறேன். மேலும் வருகிற 14ஆவது தேதி முதல் லெந்து நாட்கள் ஆரம்பமாகிறது. உங்களுடைய வீடுகளிலே காட்டேஜ் பிரேயர் மீட்டிங் நடத்த வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்றால் தயவுசெய்து உங்களுடைய விருப்பத்தை எனக்கு தெரிவிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். இதுவரை யாரும் தெரிவிக்கவில்லை. விரும்புவீர்கள் என்றால் தயவுசெய்து என்னை தொடர்பு கொள்ளும்படியாக அன்போடு கேட்கிறேன். தொடர்ந்து மன்றாட்டு ஜெபம்.
மன்றாட்டு ஜெபத்துக்காக சபையார் அனைவரும் முழங்கால் படியிட கடவும். ஒரு ஜெபம் முடியும் போதும் நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்கள் விண்ணப்பம் இடத்தில் சேருவதாக என்று சொல்வோமாக. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்யும் ஆவியானவரோடு சேர்ந்து நமக்காகவும் முழு மனித சமுதாயத்திற்காகவும் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய ஜெபங்களை தாழ்மையாய் சமர்ப்பிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் விண்ணப்பம் இடத்தில் சேருவதாக. காசாவில் ஐநா நிறுவன பணிகளுக்கு இந்த வாரம் எதிர்பாராத சவால்கள் எழுந்துள்ளது. இச்சூழ்நிலையில் திருச்சபையானது தொண்டு நிறுவனங்கள், சேவை பணியாளர்கள், அகதிகள் மற்றும் இடம்பெயர்ந்தவர்களின் குடும்பங்கள் மற்றும் யுத்தத்தினால் விதவைகள் அல்லது அனாதைகளாக்கப்பட்ட அனைத்து துன்பப்படுகிறவர்களுடன் இணைந்து நிற்கவும் சமாதானம் செய்யவும் அங்கு போர் நிறுத்தம் ஏற்படவும் ஜெபிப்போம். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் விண்ணப்பம் இடத்தில் சேருவதாக. இரக்கமும் தயவும் கொண்ட ஆண்டவரே, எங்கள் தாய் திருநாட்டிற்காக உம்மிடம் வருகிறோம். எங்கள் தேசத்தின் பல்வேறு போராட்டங்களை சமூகம் சமர்ப்பிக்கிறோம். நாட்டின் எல்லைகளில் சமாதானம் நிலவட்டும். வடகிழக்கு மாநிலங்கள் குறிப்பாக மணிப்பூரில் அமைதி நிலவ வேண்டுகிறோம். மேலும் மத்திய இந்தியாவில் காணப்படும் நக்சல்வாதம், மாவோயிசம் போன்றவைகள் முடிவுக்கு வரட்டும். மேலும் நாட்டில் காணப்படும் வன்முறைகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு பூர்ண சமாதானம் நிலவ ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் விண்ணப்பம் இடத்தில் சேர்வதாக. நல்ல ஆண்டவரே, எங்கள் தலைவர்களில் மன அமைதியினால் உண்டாகும் உண்மையான அன்பு பெருகட்டும். ஒவ்வொரு தனி மனிதனின் நல்வாழ்வுக்காக ஞானத்துடன் நல் ஆலோசனைகள் பெறவும் சிறப்பாக செயல்படவும் எங்கள் நாட்டு மற்றும் அனைத்து நாட்டு தலைவர்களையும் வழிநடத்துங்கள். நாட்டில் காணப்படும் வகுப்புவாதம், சாதி வெறி மற்றும் எல்லா தீமைகளிலிருந்து மக்கள் சுதந்திரம் அடையட்டும். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் விண்ணப்பம் இடத்தில் சேர்வதாக. இந்த ஆண்டில் நடக்கவிருக்கும் பொது தேர்வுகளுக்கு எங்கள் நாட்டையும் மக்களையும் ஆயத்தப்படுத்துங்கள். சுதந்திரமான, நிலையான, வலுவான நல்ல ஆட்சி அமைய வழிகாட்டுங்கள். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் விண்ணப்பம் இடத்தில் சேர்வதாக. எங்கள் நாட்டில் உள்ள திருச்சபைகள் கிறிஸ்துவின் அன்பிலும் இரக்கத்திலும் வேரூன்றட்டும். திருச்சபைகளுக்குள்ளாக காணப்படும் பல்வேறு சவால்கள், நிதி சுமைகள், நில சம்பந்தப்பட்ட ஏராளமான நெருக்கடிகள் இவைகள் எல்லாம் சுமூகமாய் முடிவுக்கு வரவும் திருச்சபைகள் பணியில் இடைவிடாது நிலை நிற்கவும் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் இரக்கமுள்ள தேவனே, எங்கள் நாட்டில் காணப்படும் ஜாதி மத விரோதங்கள், பல்வேறு கலவரங்கள், வன்முறைகள், குறிப்பாக வெறுப்பு பேச்சு, வதந்திகள், திரிக்கப்பட்ட உண்மைகள் மற்றும் வன்முறையை தூண்டும் செயல்பாடுகள் எங்கள் நாட்டின் அமைதியை குலைத்து வருகிறது. இவைகள் விரைவாக தீர்க்கப்பட நாட்டில் சமாதானம் நிலவ சமூகம் நாடுகிறோம். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் விண்ணப்பம் இடத்தில் சேர்வதாக. நமது குடியரசுத் தலைவர் முர்மு, பிரதமர் மோடி, இந்திய குடியரசின் தலைமை நீதிபதி சந்திரசூட், டெல்லியின் லெப்டினன்ட் கர்னல் வினய்குமார் கச்சேனா, முதலமைச்சர் கெஜ்ரிவால் மற்றும் எல்லா மாநில முதலமைச்சர்கள் அவர்களின் கீழ் அதிகாரத்தில் உள்ள அனைவருக்கும் ஞானத்தை தாருங்கள். மாறிவரும் அரசியல் காலகட்டத்தில் இவர்களுக்கு தூர தரிசனம் கொடுத்து நம் நாட்டிற்கு நலம் தரும் திட்டங்களை தீட்ட கிருபையின் அருள் தாரும். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் விண்ணப்பம் இடத்தில் சேர்வதாக. உலகின் எல்லா திருச்சபைகளுக்காகவும் விசேஷமாக தீவிரமான தார்மீக எதிர்ப்புகளை சந்திக்கும் திருச்சபைகள், துன்பப்படுத்தப்படும் திருச்சபைகள், ஊழியர்கள், மிஷனரிகள் மற்றும் மிஷனரி ஊழியர்களுக்காகவும் இவைகள் எல்லாம் உம்மிடத்தில் பலப்படவும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் உறுதியாய் நிற்கவும் ஜெபிக்கின்றோம். திருச்சபைகள் மூலம் மேற்கொள்ளப்படும் நிவாரண சேவைகள், சமுதாய பணிகள், மனித மேம்பாட்டிற்கான உதவிகள் மத மாற்றத்திற்கான சூழ்ச்சிகளாக கருதப்படாது. இவைகளில் உண்மையான மனப்பான்மையை மக்கள் புரிந்து கொள்ள ஒருவர் மதித்து குணப்படுத்த கிருபை புரியும். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் விண்ணப்பம் இடத்தில் சேர்வதாக. ஆண்டவரே, எங்கள் பிரதம பேராயர் விஜய் நாயக், தென்னிந்திய திருச்சபையின் பிரதம பேராயர் ரூபன் மார்க், மார்த்தமா திருச்சபையின் தலைவர் தியோடஸ், எங்கள் பிஷப் பால் ஸ்வரூப், எங்கள் போதகர்கள் மோனோதி, ரத்னராஜ், ஜெய்குமார் மற்றும் எல்லா லேலீடர்கள், கமிட்டி அங்கத்தினர்கள், பெண்கள் ஐக்கியம், வாலிபர் ஐக்கியம், ஞாயிறு பாடசாலை பாடகர் குழுவினர், இவர்கள் எல்லாருக்கும் ஆவியை தந்து வழி நடத்துங்கள். இவர்கள் உமது மந்தையை உண்மையோடும் உத்தமத்தோடும் வார்த்தையிலும் செயலிலும் நல்ல முன்மாதிரியாக சேவிக்க கிருபை புரிவீராக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபம் சேர்வதாக. ஆண்டவரே,
துன்பப்படுகிறவர்கள், ஏழைகள் மற்றும் பசியால் வாடுபவர்கள், ஆதரவற்றவர்கள் மற்றும் ஒதுக்கப்பட்டவர்கள், வேலையில்லாதவர்கள், துயரப்படுகிறவர்கள் மற்றும் வியாதி படுக்கையிலுள்ளோர் யாவருக்காகவும் நம்பிக்கையும் விசுவாசமும் பலப்படுத்துவதற்காக இவர்களுக்கு உதவியாயிரும். எல்லாருக்கும் தயையும் கிருபையும் தருவீராக. எங்கள் விண்ணப்பம் கர்த்தாவே உமது கிருபை நிமித்தம் எங்கள் விண்ணப்பம் செய்வதாக. எங்கள் சபையில் நோய்வாய்ப்பட்டவர்களை கிருபா சண்டையில் சமர்ப்பிக்கின்றோம். குறிப்பாக எங்கள் திருச்சபையை சேர்ந்த சந்திரபால், மார்க்டலி, ஷெரின் கூக், ஷர்லி குப்தா, ஹனி வில்லியம்ஸ், பொன்னு தங்கராஜ், மீனு சர்மா, விஜய் நோயல் ஜேம்ஸ், மன்மோகன் சிங் சௌத்ரி, தாமஸ் டேவிஸ், வான்ஸ் சுவாமி, செரி இட்டர், மீனு பீட்டர்சன், பால், ஹல்வினா தாமஸ், எல்லா ராணி சண்டி அண்ட் அனுப் பென்சன். இவர்கள் எல்லாருக்கும் வல்ல கிருபையால் அற்புத சுகத்தை தந்து நடத்த ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே உமது கிருபை நிமித்தம் எங்கள் விண்ணப்பம் இடத்தில் சேருவதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? பரலோக பிதாவே, உமது ராஜ்யம் அதிக சீக்கிரத்தில் வருவதாக. நாங்கள் ஏறெடுத்த இந்த விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு அனுகரித்தருளும். ஆமேன். பாவ அறிக்கை. பிரியமானவர்களே, கர்த்தராய கிறிஸ்துவின் மூலமாய் அருளப்பட்ட கற்பனையாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவ்வைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளை உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்க நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் எங்கள் எண்ணங்களினாலும் எங்கள் செயல்களினாலும் பாவம் செய்தோம். எங்கள் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் நன்மை செய்ய தவறினோம். நாங்கள் உண்மையாக எங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு பிறருக்கு திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் கடந்த காலத்தில் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து நாங்கள் புது ஜீவனுள்ளவர்களாய் உமது நாமம் மகிமைப்படத்தக்கதாக உம்மை சேவிக்க எங்களுக்கு அனுகரித்திரலும். ஆமீன். மற்றவர்கள் குற்றத்தை மன்னித்து தங்கள் பாவங்களுக்காக உண்மையாக மனம் வருந்தி உம்மிடம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமது மேல் கிருபையாயிருந்து நமது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி பலப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு நித்திய ஜீவனை தந்து தம்முடனே சேர்த்து கொள்வாராக. ஆமேன். தேவரிற்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அனைவரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். தேவ சமாதானம், தேவ சமாதானம், தேவ சமாதானம் நம் அனைவரோடும் கூட தங்கி இருப்பதாக, உம்மோடும் கூட இருப்பதாக. ஆமேன். DL1 4CG 0875 யாருடைய வண்டி என்று தெரியவில்லை. உங்களுடைய வண்டியாக இருக்கும் என்றால் அதனை அகற்றும்படியாக அன்போடு கேட்கிறேன். DL1 4CG 0875. நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீர்த்தனை 178 என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே இணைந்து பாடுவோம். தன்னுயிர்
நம்மையும் நமது காணிக்கைகளையும் தேவ பணிகளுக்காக அர்ப்பணிப்போமாக. சபையார் முழங்காற்படியிடலாம் அல்லது அமர்ந்து கொள்ளலாம். பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் ஆண்டவராகிய உமக்கு எங்கள் நன்றியையும் தோத்திரத்தையும் உமது ஒரே பிராணகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் செலுத்துவது நீதி மட்டுமல்ல, எங்களது கடமையும் எங்களுடைய மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய சத்தியமும் ஜீவ வார்த்தையுமாய் இருக்கிறார். அவர் மூலமாக நீ வானங்களையும் பூமியையும் அவைகளில் எல்லாவற்றையும் ஆதி முதல் சிருஷ்டித்தீர். மனிதனையும் மது சாயலாக உருவாக்கினீர். அவர் மூலமாகவே இவ்வுலகில் வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் ஞான ஒளிக்குள் நடத்துவீர். ஆதிகாலம் முதற்கொண்டு தீர்க்கதரிசிகளையும் ஞானம் பெற்ற ஆண்களையும் மற்றும் பெண்களையும் உலக மக்கள் உம்மை வந்தடைவதற்கு வழி காண்பிப்பவர்களாக ஏற்படுத்தினீர். அவர் மூலமாகவே பாவிகளாகிய எங்களுக்கு மீட்பு உண்டாகும்படியாக அவரை மனுஷகுமாரனாக பிறப்பித்து சிலுவையில் அறைய கொடுத்து மரித்து அடக்கம் செய்யப்பட்ட பின் அவரை மறுபடியும் உயிரோடு எழுப்பினீர். அவர் மூலமாகவே உம்முடைய ஜீவனுள்ள பரிசுத்த ஆவியை தந்தருளி புது சிருஷ்டியின் முதல் பலனாக எங்களை மீட்டு கொண்டீர். நாமத்தை புகழ்ந்து மேன்மை
தேவனும் எங்களுடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஏறெடுக்கிற எங்கள் சோஸ்திரங்களை ஏற்றுக்கொண்டருளும். அவரின் முன்மாதிரியை பின்பற்றி அவரின் கற்பனைகளை கைக்கொள்ளும் எங்களுக்கு அப்பமும் திராட்சரசமும் ஆகிய இந்த ஈவுகளை உடைய வல்லமையான பரிசுத்த ஆவியினாலே எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவரின் சரீரமாகவும் இரத்தமாகவும் தந்தருளும். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து சோஸ்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதிலே பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி திருவுளம் பற்றினார். ஆகியால் பரலோக பிதாவே, அவரை நினைவு கூறும் விதமாக இந்த அப்பத்தையும் பாத்திரத்தையும் உமது சமூகத்தில் வைத்து பரிசுத்தம் பண்ணுவதன் மூலம் அவருடைய அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து அவருடைய மகிமையான வருகைக்காக காத்திருக்கிறோம். மகத்துவமுள்ள பிரதான ஆசாரியரே, இயேசுவின் மூலமாக எங்களுடைய நன்றி கலந்த சோஸ்திர பலிகளை அங்கீகரித்தருளும். உடைய தெய்வீக பிரசன்னத்தில் உடைய பரிசுத்த ஈவுகளை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது உடைய ஆவியினால் எங்களை உயிர்ப்பியும், உடைய அன்பினால் எங்களை ஊக்குவியும். உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்களை ஒருங்கிணைத்தருளும். அவரோடும் அவருக்குள்ளும் அவர் மூலமாகவும் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் வானத்திலும் பூமியிலும் உமக்கு முன்பாக நிற்கும் யாவரோடும் கூட பிதாவே உம்மை என்றென்றைக்கும் ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய சரீரத்தில் பங்கு பெறும்படி நாம் இந்த அப்பத்தை பிட்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது. நமது இரட்சகராகிய கிறிஸ்து நமக்கு அர்ப்பித்தபடி சொல்லுவோம். தாழ்மையின் ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ண எங்கள் கிருபை செய்தருளும். ஆமேன்.
நமக்காக அடிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் நமக்காக சிந்தப்பட்ட அவர் இரத்தத்தையும் வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து இவைகளை உட்கொண்டு அவர் நமக்காக மரித்ததை நினைவு கூர்ந்து நன்றியை ஏறெடுங்கள். உன் மீட்பர்
பரிசுத்தமும் ஆகிய சாக்கிரமந்தை விசுவாசத்துடன் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தமுமாகிய ஞான ஆகாரத்தினால் எங்களை போஷித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாய் எங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு துதியும் கனமும் உண்டாகத்தக்கதாக நாங்கள் தேவரீர் நியமித்திருக்கிற நற்கிரியைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற உமது ஆவியின் வல்லமையால் எங்களை பலப்படுத்தி அனுப்பும். ஆமேன். சமாதானத்தின் தேவன் தாமே நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நமது ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய தேவன் நம்மோடு இருந்து இன்றும் என்றும் நம்மை ஆண்டு நடத்துவாராக. பின்பவனிக்கு இதமாக பாமாலை 295 பாடுவோம். அருள் மாறி எங்குமாக. Come,
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வருவோம். உங்களுக்காக லிவிங்ஸ்டன் எல்சி குடும்பத்தின் சார்பாக சிற்றுண்டி ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளது. பெற்று ஆசீர்வதித்து செல்ல வேண்டுகிறேன்.